அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. ஒவ்வொருத்தங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கும். சில பேருக்கு கவலைகள் இருக்கும், சில பேருக்கு பண கஷ்டம் இருக்கும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா கடன் தொல்லை இருக்கும், சில பேருக்கு தீராத நோய்கள் இருக்கும். எது எப்படியா இருந்தாலும் சரி, இது கூடவே இந்த எதிரி தொல்லைகள், பில்லி சூன்யம் இந்த மாதிரி நமக்கு யாராவது எதிராக பண்ணியிருந்தாங்க அப்படிங்கும்போது அதுவாக இருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை இன்றைக்கி நைட்டு நீங்கள் செய்வதன் மூலமாக நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது நாளும் கிழமையும் உதவுற மாதிரி நல்லவங்களும் உதவ மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கி நமக்கு அற்புதமான ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது. இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் 30ஆம் தேதி, ஆவணி மாதத்தின் 14ஆம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு இந்த திரிபுஷ்கர யோகம் இருந்தது. அது குறித்து ஏற்கனவே நான் வீடியோ போட்டுட்டேன். ஒருவேளை நீங்கள் அந்த நேரத்தை தவறு விட்டுட்டீங்க அப்படிங்கும்போது நீங்கள் கவலைப்பட வேண்டாம். செப்டம்பர் மாதத்துலேயும் நமக்கு இந்த முறை அந்த அம்சம் இருக்குது. நான் முன்கூட்டியே பதிவு போடுறேன், அதை வச்சு நீங்கள் தங்கம் வாங்குறதுனா வாங்கிக்கலாம். சரிங்களா? சரி, இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி லா ஆஃப் அட்ராக்ஷன் படி சில அற்புதமான சேர்க்கைகள் இருக்குது. நான் ஏற்கனவே மதிய வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்றைக்கி இந்த 8 சேர்க்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு இரவு இந்த அஷ்டமி திதி வருது அப்படின்ட்டு, அதுவும் சனிக்கிழமை நாளோட இந்த அஷ்டமி திதி வர்றது ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனீஸ்வரருடைய குரு தான் பார்த்தீங்கன்னா காலபைரவர். தனக்குரிய நாளில், அதாவது சனிக்கிழமை நாளில் தன்னுடைய குருவாகிய காலபைரவரை யார் மனசால நினச்சி வழிபாடு செஞ்சாலும் சனி தோஷங்கள் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே சனிக்கிழமை நாளில் அஷ்டமி திதி வந்தால் எந்தெந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யணுங்கிறது கொடுத்தலாம் நம்ம சேனலில் நிறைய பதிவுகள் இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போது வழிபாடெல்லாம் செய்ய முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நமக்கு இரவு 9:38 அப்படிங்கும்போது தான் இந்த அஷ்டமி திதியானது தொடங்குது. இது நாளை இரவு 11:27 வரைக்கும் இருக்குது. அப்போ சூரிய உதயத்தின்படி நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது நாளைக்கு தான் நமக்கு இந்த வளர்பிறை அஷ்டமி திதி இருக்குது. மேலும் இந்த வளர்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாள். அப்போ வளமான வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கேட்டு பெற வேண்டிய ஒரு நாள். சரிங்களா? இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை ஏன் நம்ம நைட்டு செய்கிறோம் அப்படிங்கும்போது, நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமைங்கிறது நம்மளுடைய கஷ்டங்கள் கடன்கள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய நாள். அது மட்டும் இல்லாமல் கண் திருஷ்டியும் நீக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இன்றைக்கி நைட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கும்போது நாளை காலையிலேயே நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகளும் தீர்வதற்கான வழிகள் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம பணம் சேர்வதற்கு, நகை சேர்வதற்கு இல்லை பரிகாரம் செய்யும் போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். சரி, இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு தூங்குறது தான் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த சமயத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இதுக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே அஷ்டமி திதி நாட்களில் நம்ம மிளகு வச்சு பரிகாரங்கள் செய்கிறது வழக்கம். அப்படி தான் நம்ம சேனல்லையும் நிறைய பதிவுகள் சொல்லிகிட்ருக்குறோம். அதைவே தான் நம்ம இந்த முறையும் எடுத்துக்கிறோம். எண்ணி 8 மிளகு நீங்கள் எடுத்துக்கோங்க. மேலும் இன்றைக்கி இந்த 8 சேர்க்கையும் இருக்கிறதுனால இது ரொம்பவுமே பொருத்தமானதாக இருக்கும். வீட்டில் பயன்படுத்துகிற மிளகையை எடுத்துக்கோங்க. இதுக்கு கடன் மற்றும் கஷ்டங்கள் நீக்கக்கூடிய சக்தி உண்டு. எல்லா விதமான விஷயத்தையும் முறிக்கக்கூடிய தன்மையும் உண்டு. இப்போ 8 மிளகு எடுத்தாச்சு இல்லையா, அடுத்ததாக நம்ம 4 கற்பூரம் எடுத்துக்கணும். இந்த எண்ணிக்கை கணக்குக்கெல்லாம் நிறைய காரணம் இருக்குது. அதெல்லாம் நான் இந்த பதிவில் சொல்லலை, அடுத்த பதிவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ 4 கற்பூரம், பச்சை கற்பூரம்ன்ட்டு தேவையில்லை. நீங்கள் சாதாரணமாக வீட்டில் சூடங்காட்டை பயன்படுத்திங்க பாருங்கள், அதையே நீங்கள் எடுத்துக்கோங்க. 4 போதுமானது. சரிங்களா? அடுத்து எந்த கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரோல்டு ஒயிட் ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க. உள்ளங்கை அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும். அடுத்தது கருப்பு கலரில் இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் எடுத்துக்கோங்க. ஒரு சில பரிகாரங்களுக்கு கருப்பு பயன்படுத்தணும், ஒரு சில பரிகாரங்களுக்கு கருப்பு யூஸ் பண்ணக்கூடாது. நான் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேனோ அதுக்கு மட்டும் நீங்கள் கருப்பு எடுத்துக்கோங்க. மற்ற பரிகாரங்களுக்கு அந்த கலர் பேனா நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஏன்னா ஒரு சில சகோதரிகள் பார்த்திங்கன்னா பணம் சேர்வதற்கு பரிகாரம் சொல்லும் போதெல்லாம் கருப்பு பேனா எடுத்துக்கலாமான்னு கேட்குறீங்க. நானே மென்ஷன் பண்ணுவேன், அதுக்கு மட்டும் நீங்கள் பிளாக் யூஸ் பண்ணால் போதும். சரிங்களா? இப்போ கருப்பு கலரில் ஏதாவது ஒன்று
எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. நீங்கள் எந்த ரூமில் வேணாலும் உட்காந்துக்கலாம், பெட்ரூமில், ஹாலில், எங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். அதே போல் நீங்கள் எந்த திசை பார்த்து வேணாலும் உட்காந்துக்கலாம், நான் எந்த டைரெக்ஷன் பார்த்து வேணாலும், சரிங்களா? இப்போ நீங்கள் எடுத்து வச்ச பேப்பரில் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள், இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய இந்த சேர்க்கைக்கும் இந்த சிம்பிளுக்கும் ரொம்பவுமே பர்ஃபெக்டாக வந்து மேட்சிங் இருக்கும், சரிங்களா? இது வந்து நம்மளுடைய நெகட்டிவிட்டி, அதாவது எல்லா விதமான எதிர்மறையான சக்திகள், அது எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி, கடன், கஷ்டம், நோய் எதுவாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே வந்து நெகட்டிவிட்டி தான். அது நம்ம விட்டு தூரம் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிம்பிளை வந்துட்டு நம்ம பயன்படுத்துகிறோம். மேலும் இதனுடைய அமைப்பு பாருங்கள், அப்படியே 8 மாதிரியே இருக்குது இல்லையா? இன்றைக்கி நான் அந்த சேர்க்கையும் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? ரொம்பவும் பொருத்தமாக இருக்குது இல்லையா? இப்போ இதை வந்துட்டு நீங்கள் பார்த்து பொறுமையாக வந்து வரைஞ்சிக்கோங்க, சரிங்களா? இப்போ வரைஞ்சி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எப்போதுமே நம்ம மிளகை பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது என்ன பண்ணுவோம், இடது கையில் வச்சுக்குவோம். நம்மளுடைய வாய்ப்பகுதியை கொண்டு போயிட்டு அந்த மிளகுக்கிட்ட நமக்கு என்னென்னவெல்லாம் கஷ்டம் இருக்குதோ அதெல்லாம் நம்மளை விட்டு நீங்கணும்னு சொல்லுவோம். இப்போ இங்கேயும் நம்ம அதை தான் பண்ண போகிறோம். எனக்கு வந்து இந்த நோய் இருக்குது, தீரணும், கடன் பிரச்சனை தீரணும், ஓயாமல் இந்த எதிரி தொல்லைகளால் நான் கஷ்டப்படுறேன், நான் பாட்டுக்கு சும்மா இருந்தாலும் அவங்களா வந்து என்னை வம்பு இழுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது எல்லாமே வந்துட்டு நீங்கள் இந்த மிளகுக்கிட்ட வந்து சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுட்டு உங்களுடைய இடது கையாலேயே, அதாவது லெஃப்ட் ஹேண்டாலேயே ஒன்றா பொறுமையாக நீங்கள் இந்த மிளகை இந்த பேப்பரில் வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்தது அந்த 4 கற்பூரம் எடுத்துக்க சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 4 கற்பூரத்தையும் இப்போ இந்த மிளகு மேலே வந்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து உங்களுடைய இடது கையில், அதாவது லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வரைஞ்ச அந்த சிம்பிள் வந்து வானத்தை பார்த்த மாதிரி இருக்கும், மீதி அந்த பொருட்கள் எல்லாம் இது மேலே வந்து இருக்கும். இப்போ நீங்கள் கண்களை மூடி அந்த பிரச்சனைகளெல்லாம் தீரணுன்ட்டு மனதார உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கோங்க, சனீஸ்வரரை வேண்டிக்கோங்க, பைரவரையும் வந்து வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு இப்போ இந்த பேப்பரை வந்து அப்படியே மடிச்சுக்கோங்க. இந்த மிளகெல்லாம் கீழே விழுகாத மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. நைட்டு தூங்கும்போது உங்களுடைய பெட்டுக்கடியில் வச்சுட்டு தூங்குங்க, இல்லைன்னா பாய்க்கடியில் வச்சுக்கோங்க. தலகாணி வச்சு தூங்க பழக்கம் இருந்துச்சுன்னா தலகாணி கடியில் கூட நீங்கள் இதை வச்சுக்கலாம். இப்போ நாளைக்கு காலையில் பார்த்திங்கன்னா நமக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளாக இருக்குது. இப்போ காலையில் எழுந்ததும் மொதல் வேலையாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது ப்ரஷ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த பேப்பர் எடுத்து உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஒரு 8 முறை, வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஒரு 8 முறை, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நீங்களே சுற்றிக்கோங்க. நீங்கள் வந்து கிழக்கு பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளேயும் நிற்கலாம், வெளியும் நிற்கலாம், எங்கே வேணாலும் இப்போ நான் சொல்கிறது நீங்கள் பண்ணலாம், சரிங்களா? அடுத்தது சின்னதாக ஒரு மண் அகலோ தேங்காய் கூட ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு இப்போ இந்த பேப்பரை அப்படியே வந்து நீங்கள் ஏற்றி வச்சுருங்க. இப்போ இது எரியும் போது பார்த்திங்கன்னா அந்த கற்பூரம் உள்ளே வச்சுருக்கோம் பாருங்கள், அதுவும் வந்து பிடிச்சு எரிய ஆரம்பிக்கும். இந்த கற்பூரம் எரியும் போது கூட இருக்கிற அந்த 8 மிளகும் சேர்ந்து வெடிக்க ஆரம்பிக்கும். இப்போ இது எல்லாமே வெடித்து முடிக்கிற வரைக்கும் நீங்கள் அங்கேயே நின்று வேடிக்கை பாருங்கள். அது எல்லாம் எரிஞ்சதுக்கப்புறமா இப்போ தேங்காய் ஊடுனா நீங்கள் அதை அப்படியே தூக்கி டஸ்ட்பினில் போட்டுடலாம். மண்ணகல் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கும்போது அதை நீங்கள் கழுவிட்டு வேறு ஏதாவது எரிக்கும் பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம், சரிங்களா? இப்போ உங்கள் கணவருக்கும் ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, தொழிலில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் இந்த பரிகாரத்தை அவருக்கும் சேர்த்து தனியாக ஒரு பேப்பரில் செஞ்சுருங்க. 2 பேத்துக்கு தனித்தனியாக வந்து வச்சுக்கோங்க. உங்கள் தலகாணிக்கடியில் உங்களது வச்சுக்கோங்க, அவருடைய தலகாணிக்கடியில் அவருக்கு ஒன்று வச்சுருங்க, சரிங்களா? நாளைக்கு அவர்கிட்ட சொல்லி இது மாதிரி சுற்றிட்டு இதை எரிக்க சொல்லுங்கள். அவர் எரிக்க முடியாத மாதிரி ஒரு சலுப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார்னா நீங்களே அவருக்கும் வந்து சுற்றிடுங்க. 2 பேத்து பேப்பரையும் ஒரே தேங்காய் ஓட்டுலையோ அகல் விளக்குலையோ போட்டு நீங்கள் இதை எரிச்சிருங்க. இதை எரித்து டிஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து குளிக்கணும். அது ஒன்றே தான் இங்கே முக்கியம், சரிங்களா? எப்போதுமே இந்த மிளகு வச்சு நம்ம இதை எரிக்கிறோம் அப்படிங்கும்போது எரிச்சதுக்கப்புறம் குளிக்கிறது தான் நல்லது. ஒருவேளை குளிச்சிட்டோம் அப்புறமா தான் ஞாபகம் வந்து எரித்தோம் அப்படிங்கும்போது திரும்பவும் நம்ம ஒரு முறை குளிக்கிற மாதிரி வரும், சரிங்களா? அதனால் காலையில் எழுந்தவுடனே ஞாபகமாக இதை பண்ணிவிட்டு அப்புறமா குளிச்சுக்கோங்க. இன்றோட உங்களை பிடிச்ச அத்தனை விதமான பிரச்சனைகளும் தலை தெறிக்க ஓடும்னே சொல்லலாம். நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.